அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வல்லார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபியம் ராமலிங்காபியம் ராமலிங்காபியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை திருவருட்பா மற்றும் உரைநடையின் பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பாயா. இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை ஆய்வு செய்து அவர் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கு என்னென்ன கருத்துக்களையும் உண்மைகளையும் அறிவுரைகளையும் கொடுத்துள்ளார் என்பதை ஆய்வு செய்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வது. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருள்ளே ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். கருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சாமி, கடந்த ஒரு 2-3 தொடராக நம்ம மரணத்தை வெல்லுவதற்கு கடவுள் வழிபாடு அவசியமா, வழிபாடு பண்ணணுமா, பக்தி செய்யணுமா அப்படின்னு பார்த்தோம். போன வாரம் ஒரு பாட்டு பார்த்தோம். அதுல ஒளி வடிவம்னு வந்துச்சு. ஒளி வடிவம்னா என்னன்னு பார்க்க போய் வள்ளலார் ஒளி ஆயிட்டாரா இல்ல ஜோதி ஆயிட்டாரா அதை பார்க்க போய் அந்த ஒரு பாட்டோட அப்படியே நின்று போச்சு. ஏன்னா நம்ம வள்ளலார் என்ன ஆனார்னு பார்த்துட்டோம். அதுல ஒளி தேகம்னா என்னன்னாக்கா, ஒளினா வெளிச்சம், ஜோதி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒளினா ஒளிந்து கொள்வது, சுத்த தேகம், தோன்றியும் தோன்றாமல் இருக்கும். ஞான தேகம், சரி, ஞான தேகம் தோன்றியும் தோன்றாமல் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வள்ளலார் ஜோதி ஆயிட்டாரா, அருட்ஜோதி ஆனேன் என்று அறையாப்பா முரசு. அருட்ஜோதினா என்ன? அது ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி ஒரு பொருள், ஒரு சக்தி. அருள் ஜோதி ஆனேன என் தன் கையில் பிடித்த தனியரு என் கையில் கொடுத்த என் அருட் தந்தையே. அது ஒரு பவர், ஒரு சக்தி. எப்படி பணம் ஒருத்தட்ட வந்துச்சுன்னா அவன் பணக்காரன் ஆயிரானோ, அதே மாதிரி அருட்ஜோதி நம்ம கையில அருட்ஜோதி ஆனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்காக அவர் ஜோதினா ஒரு 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 ஜோதி மாதிரி தக 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 தகன்னு அப்படியே இந்த படத்துல காமிப்பாங்க சாமி. அப்படியே கோயில்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க, அப்படியே ஜோதி ஆகி போய் சிறையில சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. அந்த விஷயத்த பார்த்துட்டோம். சரி, இன்னைக்கு என்ன கதை, அதை கண்டினியூ பண்ணுவோம் சாமி. இந்த பாடல்களை இப்ப பக்தி அவசியமா அல்லது கடவுள் வழிபாடு, வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு, கடவுளை வழிபடணுமா? 1073 இல்ல சாமி, இல்ல 6ஆம் திருமுறையா? 1073 6ஆம் திருமுறை 73 சிவானந்த பற்று. ஓஹோ, பற்றுனே வந்துச்சு. 9 பாட்டு 9 பாட்டு 9 கற்றேன். சாமி இதுதான் முடிச்சு. இந்த பக்கம் சாமி, இந்த பாட்டா தானே சாமி போன வாரம் அதை பார்க்க போய் தானே பிரச்சனையே. இங்க பாருங்க, ஒளி வடிவம் பெற்றேன். இந்த ஒரு வார்த்தையினால வேணாதானே இந்த ஒரு பாட்டுல முடிச்சோம். திருப்பி அதே வேண்டாம் திருப்பி அதே ஆரம்பிச்சாதீங்க. வேண்டாம், போதும். மறுபடியும் வைக்க முடியாது. அருட்பெருஞ்சோதி அடைவு பாட்டு 5. கண்டேன் அருட்பெரும் ஜோதியை கண்களில் கண்டு களி கொண்டேன் சிவானந்த கூத்தாடி கொண்டி குவலயத்தே தொண்டே திரு அம்பலத்தான் அம்பலத்தானுக்கு ஆக்கி அம்பலத்தனக்கு ஆக்கி சுக அமுதம் உண்டேன் உயிர் தழை தோங்குகின்றேன் உள்ளுவப்புறவே. பக்தி அவசியமானு கேட்டீங்கல்ல? சரி, கேட்டேன்.
சிறப்பு. கண்டேன் அற்புதம் கண்களில் கண்டு. அற்புதம் கண்ணில் பார்க்கணும். அப்படி எப்படி கண்ணில் பார்க்கறது? கண்களிக்க புகைதெரிதும் காட்டாதே. ரைட்டு. எப்படி காண்றதுன்னு சொன்னா, திருக்கந்திரா என்ன சொல்றாரு? திரை நீக்கினா பிரிஞ்ச மகன் சொல்றாரு இல்லையா? திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. திருக்கவன் திறந்து முதல் கவை திறந்தணும், அப்புறம் திரை நீக்கணும், ஒளி பார்க்கணும். சரி. அது தவம் பண்ணியெல்லாம் ஆர்வத்திலேருந்து போய் நாதாரம் பல்லாத வரும் பொழுது அங்கே பேருடைய தெரியும். அதான் அற்புதஞ்சோதி. சரி, ஓகே. பேருடைய அனுபவம் தான் அற்புதஞ்சோதி. இல்லைங்க சாமி, இது அது கொஞ்சம் பார்த்துருவோம். திருக்கதவம் திறத்தல். திருக்கதவம் திறத்தல் முன்னாடி தான். அதான் அதுதான் முன்னாடி இருக்கோம். நம்புறது ஞாபகம் இல்லை. 18. திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. காட்டுறதுதான் காண்பதுன்றீங்க இங்க. கண்டேன் அருட்பெரும் ஜோதியை கண்களில். நம்ம இந்த கண்ணா ஞான கண்ணா சாமி? இந்த உள்ள 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 கண்ணு. கண்டுகளி கொண்டேன். களி கொண்டேன்னா சந்தோஷப்பட்டேன். சிவானந்த கூத்தாடி கொண்டு உலகத்துல. சிவானந்த கூத்துனா என்ன சாமி? அந்த சேர்த்து கண்ணில் பார்த்தாருல, ஆனந்த அந்த சிவானந்தத்தை பெற்றுட்டு கூத்தாடுறாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் லாட்டரி கீட்டரி அடிச்சு ஜெயிட்டு வச்சுக்கீங்க, ஆடுவோம் பாருங்க ஒரு கூத்து. அதேதான் சந்தோஷத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆட்டம் வரும். ஓகே. கூத்தாடி கொண்டு இந்த கோலத்து பூமியில தொண்டு திருமரது ஆக்கி தொண்டு செஞ்சார். ஆக்கி அமுதம் சாப்பிட்டேன். தொண்டை திரு அம்பலத்தானுக்கு ஆக்கி அப்படின்னா அம்பலத்தானுக்கு ஆக்கி அம்பலந்தாரத்துக்கு புறமுதி. தொண்டுனா என்ன சாமி செய்றாரு? தவமா இல்ல என்ன கதை? தவம் தான். திரு அம்பலத்தனுக்கு சொல்லு சாமி, எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்பலந்தனக்குனாக்கா திரு அம்பலம்னா புருவமதி தானே சாமி? அங்க தொண்டுனா என்ன சாமி? சேவை சார், சேவை பண்றது. திருவம்பலத்துல என்ன சாமி சேவை? பாக்குறதா? ஓ, அதுதான் சேவையா? அதான் தொண்டு. சேவைனா பண்ண அர்த்தம். நான் கூட சேவைனாக்கா மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு, அதனால மக்களுக்கு சேவைன்னு நினைச்சேன். இல்ல, இங்க அம்பலத்துக்கு தான் உள்ள தவம் சாமி. இது தவம் சாமி. ஓகே சாமி. அம்பலந்தாளுக்கு ஆக்கி அமுதம் உண்டே. அதுதான் மெயின். மரணம் பழம் இல்லையா? அமுதம் சாப்பிட்டா மரணம் வராது. உயிர் தழைத்து ஓங்குகின்றேன். உயிர் தழைச்சிருச்சு தம்மே. ஆமா. இப்ப உயிர் வயசாவ வெம்பி போகும், தொய்யின்னு போகுது, காஞ்சி போய்கிட்டே இருக்கு, கடைசியா செத்து போயிருது. ஆனா இங்க இந்த அமுதம் உண்டோன்னு உயிர் தழைச்சிருச்சு. தண்ணி ஊத்துனா செடி தலன்னு வருமே, அந்த மாதிரி போல. உள்ள மகிழ்ச்சி உள்ள இருக்கு. உள்ள மகிழ்ச்சி இப்ப உள்ளதான் இருக்க, வெளியே இல்லையா? அப்ப நம்ம சாமி என்ன பண்ணப்ப எப்படி பார்க்கணும்? கண்களில் கண்களிக்கணும். எப்படி பார்க்க முடியும்? முதல்ல நெத்தி கால திறக்கணும், நல்லா உட்காரணும், நல்லா புருமதியை பார்க்கணும், மனதை நிறுத்தணும், நிறுத்தி நாதத்தை கேட்கணும். நாதம் போய் பரநாதம் மாறலாம் பெருஞ்சோதி தெரியும். ஓகே. அது திருக்கந்திர பாட்டு பார்த்து பாருங்க. ஒரு பெரிய பெரிய ஞானிட்டு போய் தடுத்ததுதான் திருக்கந்திராயம். திரையெல்லாம் சொல்றது நம்முடைய குணங்கள். குணம்லாம் மாற்றணும். குணம்லாம் மாற்றினாக்கா குணங்களும் கொண்டாதான் ஜோதி பார்த்து தெரியும். திரைவாயோ திரைகளெல்லாம் தவித்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. சரி, என்ன சம்பந்தம்? எங்க பக்தியை காணோம்?
சார் இதுக்கு எங்க சாமி இங்க பக்தியை காணுமே? நீ திருநீர் அது இப்போ திருநீர் என்னது? திறனீக்கிறது குற்றங்களை குண ராகாதிகளை இது பண்ணிக்கிறது அது. அது புரியுது வரையில்ல, ஒரு ஞாண்டி தந்து வரையில்ல, தந்து வரையில, தந்து வரையில்ல. சரி, அது தவத்துல ஆரம்பம் தானே. ஆமா. அப்ப உள்ள மனசு தவம் நிறுத்துறீங்க இல்லையா மனசை? சரி. தவம் அது தவத்து தான் ஜோதி பார்க்க முடியும் திறமைக்கு. அது தெரியுது. இப்ப நம்ம வந்து என்ன பத்திட்டு வரோம்னாக்கா, இந்த இந்த கடல் வழிபாடு இங்க எங்க வருது வழிபாடு? தொண்டு திரு அம்பலத்தனக்கு அம்பலந்தனக்கா அம்பலத்துக்கு அம்பலத்துக்கு தொண்டு பண்ணணும். ஆமா, அப்பதான் 50 வரும். தொண்டு 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 இப்ப தொண்டு தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும் தவம் செய்யறது தொண்டா? ஆமா, இங்க உள்ள. இப்ப வெளியில நம்ம என்ன சாமி தொண்டு செய்யறது? பரோபகாரம் பண்றதா? அதான பரவ பண்றது ஜீவானி. அது குணத்துக்கு சாமி பூ வாங்கி போடுறதா இருக்குல்ல, அதெல்லாம் தொண்டு. சாமிக்கு பூ வாங்கி போடுறது தொண்டா? வழிபாடு இல்ல வழிபாடு. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க போயிட்டு சுத்தம் பண்றோம், பூஜை நடக்கிறது எல்லாம் உதவி செய்யறோம். புற வழிபாடு. புற வழிபாடு இல்லைங்க சாமி, நான் சொல்லியே முடியல. சொல்லுங்க. அங்க வர்ற மக்களுக்கு அங்க வந்து எல்லாம் வராங்க தியானம் பண்றதுக்கு, அவங்களுக்கு எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறோம், பாடம்லாம் நடத்தி கொடுக்குறோம். அப்புறம் உதாரணத்துக்கு நம்ம இந்த யூடியூப்ல செய்யறோமே, இதெல்லாம் தொண்டு ஆடுறதா? தொண்டுதான். இதெல்லாம் பெரிய தொண்டு தருது. அது கேக்குறேன். தெய்வத்தை பத்தி மக்களை விளக்குறீங்க, மக்கள் உருப்பட வளர்க்குறேன், நீங்க விளக்குறீங்க, நான் இங்க வளர்க்குறேன். இது என்ன வளர்த்துக்கு போறீங்க தாமே? நீங்க அப்படியே என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்க, நான் இங்க வளர்க்குறேன். நீங்க தானே வெளிப்படுத்துறீங்க. நான் வெளிப்படுத்துறேன் சாமி. அதாவது ஒரு தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை ஒரு குச்சால நோண்டி எடுக்கிற குச்சி தான் நானே. ஐயோ அதெல்லாம் பிரச்சனைலாம் நீ செய்த தொண்டு. இதெல்லாம் வந்து தொண்டு, அதாவது உயிருக்கு உபகாரம் செய்தல். வள்ளலாருக்கு அவருடைய கருத்துக்களை மக்கள் பட்ஜெட்டை பரப்பி எல்லாம் புரிதலா மாறி தவம் செஞ்சு அவன் ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போறீங்க இல்லையா? வரலாறு வந்து முந்தி ஒரு இது வச்சிருந்தேன் ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல வந்து 16 வயசுக்கு மேல வந்து படிக்கணும். அதான் போராசாலை இல்லைங்க, அந்த போதராச்சாரியில படிச்சுட்டு அங்க போயிட்டு வெளியே பிரச்சாரம் பண்ணணும், சரியா? ஆமா ஆமா, பிரச்சாரம். அவ பிரச்சாரம் பண்ணும் பொழுது மக்களுக்கு தெளிவு பிறக்கும், சன்மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்குவாங்கன்ட்டு வரலாறு செஞ்சாரு அந்த வேலையை, சரியா? ஆமா ஆமா. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்றோம். ரெண்டும் ஒண்ணா? அப்ப ஒண்ணுதான். அப்ப இதெல்லாம் அப்ப கிடையாது. இதெல்லாம் அப்ப கிடையாது. இப்ப இருக்கு, வழி இருக்கு, வசதி இருக்கு. இப்ப வழி இருக்கு, அவங்க அங்கங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்பெல்லாம் வந்து அவளே போய் நேரம் போய் ஒரு ஊரா போய் பல ஜனம் செய்யணும். எல்லாம் உலகம் போனா பரப்புறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குறோம், உலகம் போற போகுது. ஆனா நம்ம படிக்கல, நான் படிக்கலையே, நீங்க தான் படிச்சிருக்கீங்க, நான் படிக்கலையே. நீங்க தான் படிச்சு வரேன் கூடிய கூடயே படிச்சு வரேன். ஓகே ஓகே, சரி. நம்மளுக்கு அப்ப ஸ்காலர்ஷிப் கிடைக்குமோ? சவே ஸ்காலர்ஷிப் எது கிடைக்குமா? ஃபுல் டைமா இறங்குறதுக்கு சொல்றேன், ஃபுல் டைமா கிடைக்கும் சார், கிடைக்கும். சரி சொல்லுங்க, அடுத்து 90 90 பதிகம் 90. சிற்றம்பலத்துக்கு தொண்டு பண்ணணும், அதான் கதை, அவ்வளவுதான். அந்த தொண்டு நமக்கே சேர்த்துக்கிட்டு செஞ்சு தொண்டுதான், செஞ்சு நமக்கு சேர்த்துக்கிட்டு செஞ்சு இருக்கிற தொண்டுதான். சாமி எங்க சாமி? ஆறு பாருங்க.
விரைந்து விரைந்து படிகடந்தேன் மேற்பால் அமுதம் வியந்துண்டேன். திருப்பி வருது அமுதம். கரைந்து கரைந்து மனமுருக கண்ணீர் பெருக. கண்ணீர் நீ காணும். ஓ நான் எப்படா கண்ணீர் பெருக கருத்தளர்ந்து ஜாம் ஆயிட்டா கொஞ்ச நேரத்துல சாமி. இது என்னது இது அப்படின்ட்டு பெருக கருத்தளர்ந்து சிரிச்சிருக்கீங்க. வரைந்து ஞான மனம் பொங்க மணிமன்றசை மணிமன்ற அரசை கண்டு கொண்டேன். திரைந்து நெகிழ்ந்து தோலுடம்பும் செழும்பொன் உடம்பாய் திகழ்ந்தேனே. நீங்க கேட்டது பாருங்க, பாட்டு நம்ம சப்ஜெக்ட் இல்ல, மரணத்து வர்றது பக்தி வருமானு கேட்டீங்க. பக்தி கடவுள் வழிபாடு சாமி. சரி, அது பக்தி தான். ஓகே, அதான் அந்த பாடலாம் பாருங்க. விரைந்து அறிந்து படி இழந்தேன்னா ஸ்டெப்ஸ். என்ன ஸ்டெப்ஸ்? நாதம் விந்து வரநாதம் இல்ல, அதேதான் அந்த படிநிலைகள். அதுக்கு பார்த்தோமே நவநிலைகள். விரைந்து விரைந்து படி கடந்தேனா எங்கப்பா அப்பா மேற்பால் கேப்பே விடாம வேலை பார்த்துட்டு போல இருக்கு சாமி. படி கடந்து மேற்பால் மேல முடிவு பண்ணும்போது அமுதம் உயர்ந்துட்டேன். அமுதம் கிடைச்சிடாங்க. அமுதம் கிடைச்சிச்சு. ஓகே, அமுதம் பார்த்தோம் இல்லையா? நம்ம பார்த்தோம், மொத்தம் தான் பார்த்தோம். இல்ல, 50 பார்த்தோமே. ஆண்டிப்பட 50 காட்சி வந்து அம்மையை கண்டேன் அவரருள் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி. இப்போது கூட பார்த்த சாமி. அதான் சொல்ல முத கூட பார்த்தோமே, அமுதம் உண்டான உடம்பு வந்து உயிர் தடைச்சிருச்சுன்னு பார்த்தோமே. இப்பதான் ஆமா, அமுதம் உண்டோம் பெண்டு. அப்புறம் மனம் வந்து கரைஞ்சு மனம் உருக கண்ணீர் பிறகு கருத்து வளர்ந்து வரைந்து ஞான மனம் பொங்க. ஞானம் வந்து பணம் பொங்குது. மணிமன்ற வாசம் தானே சாமி. மணிமன்ற அரசை கண்டு கொண்டேன். மணிமன்ற கரைந்து கரைந்து மனம் உருக. கரைஞ்சுன்னு என்ன சாமி? மனம் கரைஞ்சு போறீங்க. இப்ப மனம் வந்து கல்லா இருக்கா நம்மளுக்கு? ஆமா, என்ன? ஓகே ஓகே சாமி. இப்ப நம்ம வந்து இப்ப இங்க பாருங்க, இப்ப சரியான பாருங்க. இப்ப நம்ம வந்து திருவருப்பாலாம் படிக்கிறோம், பர்த்தம் பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அந்த மனம் அப்படியேதான் இருக்கு, கல்லு மாதிரி. இப்ப வந்து அது கரையுது. கரைஞ்சிருச்சுனாக்கா அது வந்து சாலிட்டா நிக்க முடியல, கரைஞ்சிருச்சு. மனம் முழுக கரைஞ்சி எல்லாம் போயிடும், இல்லாம போயிடுச்சு. மனம் முழுக அப்புறம் கண்ணீர் பெருக. எங்க வருது? ஞானசேர முதல் பாட்டு வந்து பாருங்க. நினைந்து நினைந்து உணர்ந்துணர்ந்து மனம் கரைந்து இருந்து ஊற்று கண்ண உடம்புல இருந்தாதான் கண்ணீர் பெருக. கருத்து வளர்ந்து போச்சு. கருத்து அலர்ந்துனாக்கா வளர்ந்து போச்சு, பூத்து போச்சு, வளர்ந்தது சாமி. மலர்ந்ததா அலர்ந்ததா சாமி? கருத்து அலர்ந்து வளர்ந்து அர்த்தம். நான் கூட தளர்ந்து போச்சுன்னு நினைச்சேன். இல்ல, தளர்ந்துலாம் பெரியலா போடணும். தளர்ந்து போகுது. இது சின்னலா. இது கருத்து அலர்ந்தேனா? ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி சொல்லுங்க ஒரு வாட்டி. கருத்து மலர்ந்ததுயா? கருத்து மலர்ந்ததுன்னா என்ன சாமி? கருத்து மலர்ந்ததுன்னா என்ன? விரிஞ்சது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஓ, அறிவு பொங்கி இருக்கு. கரெக்ட். வரைந்து ஞான மனம் பொங்க. ஓ, ஞானம் வந்துருச்சு சாமி. கருத்து மலர்ந்து ஞான மனம் பொங்குது. எங்க ஞான மனம் வீசுது. ஞான மனமா டேங்கப்பா சாமி. அப்ப உள்ள இருந்து ஞானம் பொங்கு வெளியே வந்து வாடடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா சாமி. வாடைன்றது வந்து கெட்ட வாடை இல்ல சாமி, வாடைன்றது வந்து வாசம் தானே. அதான் வாடைன்னு தப்பா நினைச்சுக்க போறீங்க. துர்நாற்றம் இல்ல, தமிழ்ல நாட்டம் சொன்னாலே நல்ல வாசனை தான். நல்ல வாசனை தான். துர்நாற்றம் தான் கெட்ட வாசனை. ஆமா. பாட்டுலாம் பார்த்து பழைய பாட்டு பார்த்து மலை நாற்றம் அடிச்சு எழுதுவாங்க. மலை நாற்றம் மலைன்னா பூ நாற்றம் அடிச்சா வாசனை அர்த்தம். துர்நாற்றம் தான் கெட்டது. ஆமெல்லாம் தவம் பண்ணி இப்பெல்லாம்
எனக்கு துர்நாற்றம்னு ஒரே இடம் தான் ஞாபகம் வருது சாமி. எனக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரே இடம் தான். மணிமன்றசை கண்டு கொண்டேன், மணிமன்றரசை கண்டு கொண்டேன். மணிமன்றம்னா பொற்சபை தானே சாமி? ஆமா, பொற்சபையில வந்து தானே, பொற்சபையில இருந்து தானே பேரொழிய பாக்குறோம். அவருதானே அரசர். பேருடையா? ஐயோ, பொற்சபையில இருந்து உள்ளொலிய பார்த்து கலக்குறோம். உள்ளொலிய பாக்குறோம். உள்ளொலி தானே மணிமன்ற அரசு. ஆமா ஆமா, கண்டு கொண்டே. இப்ப பாருங்க, பாடல மேல சொல்ல பாருங்க, ஸ்டெப் எல்லாம் மேல தளத்துல மேல போய் அமிர்தம் சாப்பிட்டாச்சு. அமிர்தம் சாப்பிட்டு இரவு கண்டனை பார்த்தாச்சு. கடவுள் கண்டு கலந்தாச்சு. தெரிந்த நேரத்து வயசு உள்ள உடம்பு வந்து தெரிஞ்சு நினைச்சு போச்சுல்ல. ஆமா, பொண்ணுமா மாறி போச்சு. பொண்ணுமா மாறி போச்சு. சரி, பொண்ணு மாறி போச்சியா? பொண்ணோட மாறியாதியா? நம்ம சப்ஜெக்டே வந்து நல்லா ஜெயிக்கிறது தானே பக்தி ஒண்ணு சொன்னீங்க. ஆமா, ஜெயிச்சாச்சு. காமி இந்த பாட்டெல்லாம் காமியா பாருங்க. இதெல்லாம் அதான் காட்டுறாரு. திரைந்து நெகிழ்ந்து தோல் உடம்பும் செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்து. சாமி, இது பொண்ணு உடம்புன்றது வந்து என்ன சாமி? சுத்த தேகமா, பிரணவ தேகமா, ஞான தேகமா? சுத்தேகம். சுத்த தேகம். ஓகே சாமி. என்ன சாமி ஆச்சு? திடீர்னு ஆளை காணும். நெட்டு காணும். கிட்ட காணுமா? இப்ப கிடைச்சிச்சா? கண்டுபிடிச்சிங்களா தேடி? வந்துச்சு. சரி வாங்க. வந்துட்டேன் இல்லைங்க சாமி, வாங்கனாக்கா அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்த சாமி வாங்க, நான் வந்துட்டேன். இப்ப என்ன பாட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம்? விரைந்து பார்த்தோம். உடம்புடன் தோல் உடம்பும் செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்தேனே. இப்ப வந்து பொன்னுடம்பு அப்படின்னாக்கா சுத்த தேகம்னு பார்த்தோம். ஓகேவா? இல்ல, நம்ம சப்ஜெக்ட் என்னன்னா அருணாபுரருக்கு பக்தி வேணுமா சொன்னாரான்னு பாருங்க. கடல் வழி இதான் வழிவா அவசியம். அதான் ஒரு படம் பார்த்துட்டு வரோம். சரி, ஓகே. அடுத்து 10வது பாட்டு பாரு. இதுலயே 10வது பாட்டு. பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன். ஒன்றானும் எற்றே அடியேன் செய்ததவம் யாரே புரிந்தார் இந்நமுதம் உற்றே உலகீர் நீவிரெல்லாம் வாழ்க வாழ்க துணி அற்ற துன்பம். சொல்லுங்க. இது நம்மளை பத்தி சொல்றதுனால கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. சொல்லுங்க. பெற்றேன் என்றும் இரவாமை மலமல அடைஞ்சிட்டேன்னு சொல்ல பாருங்க. பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் நான் வேற அவன் வேற பேதம். சரி, அந்த பேதம் இன்னைக்கு இறைவன் வந்து என்னை கலந்தான். எல்லாரும் கலந்துட்டான். சரி, இதான் முடிஞ்ச முடிவு இல்லையா? இந்த முடிவுக்கு தான் பக்தி. நான் அவரை விட்டு கலந்தேன். நான் அவனை கலந்தேன். அவன் என்ன கலந்தான், அவனை கலந்தேன். சரி, அவன் என்ன கலந்தான். சரி, நான் எப்படி போய் அவனை கலக்க முடியும்? அவன் கலந்துதான். சரி, ஓகே. அதாவது அவன் என்ன வந்து கலந்தான், நானும் விரும்பி. ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஒரு பொண்ணு இருக்கு சாமி, உதாரணத்துக்கு கலக்குறான். அது விரும்பினாதானே முடியும். உதாரணம். அதேதான். இறைவனை விட்டே கலந்தான், நான் அவனை விட்டே கலந்தேன். ஒன்றானே, 2 ஒன்றாயிட்டாங்க. ஒன்றானும் மறுபடியும் வந்து பாருங்க. 8 அடியும் செய்த நான் பண்ண தவத்தை யாரும் செஞ்சான்? இப்ப யாரும் பண்ணல. அதான் பாயிண்ட். இதுதான் சொல்லிட்டாங்களே தவம் செஞ்சேன்ட்டு. அது மாதிரி இல்லைங்க. சாமி, இந்த தவ கான்செப்ட் இருக்குல்ல, இது கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். சொல்லுங்க. எற்றே அடியேன் செய்த தவம் யாரே பறிந்தார். ஒன்று இது வரைக்கும் வல்லாதவர் யார மனம் ஜெயிக்கிறேன்னு பேசுறோம் இல்லையா? அதான் சொல்றாங்க. நம்மளை யாரும் புரியலங்கிறார். நான் அதையும் செய்த யார் புரிஞ்சாங்க?
யாரும் புரியாதனால அடையலாம் அவளாம். பொல்லாத செஞ்சார் அழிஞ்சார். சாப்பிடனால இன்னமும் சாப்பிட்டேன், இன்னமும் சாப்பிட்டேன். உலகில் நீங்கள்லாம் வாழ்க வாழ்க, துன்பெல்லாம் வாழ்க, இந்த வழிக்கு வந்து நீ வாழலான்றார் ஆச்சரியம் பண்றாரு. இல்லைங்க, இது நீவீரெல்லாம் வாழ்க வாழ்க அப்படின்னாக்கா அவரு வந்து இன்னும் புதுமை பெற்றாரு, நம்மள வாழ்க அப்படின்றாரு. அவரு நம்ம வாழ வைப்பாரு சொல்ல வராரா, இல்ல என்ன மாதிரி ஆகி நீங்களும் வாழுங்களா? நீங்களாம் வாழ்க சொல்லி தொண்டா நீங்களும் வாழ்க அப்படிங்கிறார். அவர் வாழ வைப்பாரு. புரிந்தார். இன்னமுதம் உற்றே உலகீர் நீவரெல்லாம் வாழ்க. இன்னமுதம் உற்று என்ன சாமி புரியல இருக்குங்க. நான் அவன் சாப்பிட்டேன். சரி, அவன் சாப்பிட்டு சொன்னார் இல்லையா? ஆமா, பார்த்தோம். நான் அவன் சாப்பிட்டு ஆன்லைன்ல கலந்துட்டான், நான் கலந்துட்டேன். சரி, நான் ஒன்னாயிட்டோம். சரி, என்னோட பொண்ணு நம்ம ஆயிடுச்சு. சரி, அது நீங்களும் எங்க பார்த்தோம்? நான் யார் சொல்றாருல்ல இந்த பாட்டுல, நான் யார் செஞ்சான்னு சொன்னார் இல்லையா? ஆமா, நீங்க செய்யுங்க. இன்னமுதம் அமுதம் உன்றுதான் நீங்க வந்து வாழ்க முடியும் அப்படின்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அமுதம் உண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கப்பா. அதான் தவம் பண்ணுங்க. தவம் பண்ணி அமுதம் சாப்பிட்டு உலக நீ எல்லாரும் வாழ்க்கை வாழ்க வாழ்க. சாமி எங்க பாருங்க, இப்பதான் புரியுது. இப்ப அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார், அதனால நான் செஞ்ச தவத்தை நீங்களும் செஞ்சு அமுத உண்டு வந்து வாழ்ந்துங்கப்பா. புரியுது. செய்த தவம் என்ன சாமி, திருப்பி தவம் செய்யணும். நான் வழி இல்லைங்க, மன ஜெய வழி தவம் வேற வழி இல்லைங்க. மன ஜெயிக்கணும், தவம் பண்ணி ஆகணும். தவத்தாலதான் வந்து உடம்ப சுட முடியும், அப்பதான் தாங்கும், தேகம் மாறும், தனுகரணாதிகளா கிடக்க முடியும். அது மாதிரி தேகமே மாறும். தோல் வந்து தேகம் மாறணும். தேகம் மாற்றம்னா தவம் பண்ணாதான் முடியும், எல்லாம் முடியாது. நான் இன்னொன்னு இடையில வேணா யாரும் சொல்ல வேண்டாம், ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, நீங்க விசாரம் பண்ண வேதியியல் மாற்றம் ஏற்படும் விசாரத்தினால. விசாரம் பண்ண வரும், விசாரம் பண்ண வரும். விசாரம் பண்ண அறிவு வழங்கும் சார், அவ்வளவுதான் சார். விசாரம் பண்ணும்போது சுத்த உஷ்ணம் வருங்கிறாங்க. அதாங்க மெய்ஞான புத்திராரி கேள்வி மீதியாரி, அதான் விசாரம். என்ன தெளிவு ஏற்படும், அவ்வளவுதான். ஐயா சொல்ல பாருங்க. சரி, இப்ப விசாரம் பண்ண சுத்த உஷ்ணம் ஏற்படும் யாரு இந்த கான்செப்ட் கொண்டு வந்தா? எங்க சார் உஷ்ணம் லேசா வருது, எப்பயுமே வருது சார். இறை சிந்தனையா இருந்தாலே வரும்ன்றீங்களா? ஆமா, உஷ்ணம் கொஞ்சம் வரும். ஆனா வேதியியல் மாற்றம் வராது, இது கொஞ்சம் வரும். தவம் பண்ணா தான் வேதியியல் மாற்றம் வரும். பார்த்தோம்ல, உள்ளொளி ஓங்கிட உள்ளொளி விளங்கிட வெள்ளி காட்டிய மெய்யருள் கனலை. கனல் தான், அந்த கனல் தான் வந்து உடம்பை உள்ளொளி ஓங்கி வெளியெல்லாம் காட்டும். ஜீவன் நல்லா காட்டாது, அதெல்லாம் சும்மா போச்சு. ஜீவன் வேணும், மனம் இருக்கணும் இல்லையா? தவத்து பவுண்டேஷன், அதெல்லாம் தவத்து அடிப்படை. ஜீவன் இல்லைன்னு சொல்லணும். ஜீவன் தான் முதல்ல சன்மாத்துல. அதாவது முடியல, அது முதல், அது முடிவு வேற முதல் வேற. சன்மார்க்கத்தின் முதல் சாதனமாகிய அப்படின்ட்டாங்க. ஆமா, முடிஞ்ச சாதனம் இல்ல, அது இல்ல, முடிந்த சாதனம் சொல்லல, முதல் சாதனமாகிய. அப்புறம் சீர்பா அப்படியே இன்னும் பாட்டு போயிடும். இந்த பாட்டு நல்ல பாட்டு பாருங்க. பெற்றேன் என்றும் இரவாம தான் மரணம் போயிடுது. ஒரு பாட்டே போடுறோம், நீ கேட்ட கேள்வி பற்றி வேணுமானா பாருங்க, இந்த பாட்டே போதே சொல்லிட்டாரு. இறைவன் என்னை உற்றே கலந்தான், அவ்வளவுதான். நான் அவனை மரியாதையா இல்லாம இருக்கு. ஆமா, கலந்து ஒன்னு நீக்கல போயிட்டால. என்ன நான் மரியாதை கொடுத்தாட்டா இல்லைன்னா என்னன்றீங்களா? சரவண நீ ஏன்டா இப்படி இருக்கேன்னு நம்மளே கேட்டுக்க வேண்டியதா? நான் விட்டு கலந்தேன். 2 வருடானே 2 வருடாட்டாங்க. இறைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் இல்ல, இறைவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இல்ல. இல்ல அப்படி இல்ல. பக்தி 4 இருக்கு இல்லையா? ராஜமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். ஓ
சக சன்மார்க்க இதுல வந்து ஒண்ணு சக நகை கூட்டு ஃப்ரெண்டுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு? அதான் கைவிட மாட்டேன் உட்கார்றே இல்ல கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே மாட்டான் அது அவனே சொல்றாரு மாட்டான். அதனால காமாறுது. சரி சொல்லுங்க பாடுது 98. இந்த பாட்டுலாம் கவனிச்சீங்க. இந்த பாட்டுலாம் இப்ப நல்ல பாட்டு. சர்க்குரு மணிமாலை சர்க்குரு மணிமாலை அதுல பாட்டு 10. பாட்டு 10 சொல்லுங்க சாமி. 1098. ஆமா பாட்டு 10. இதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 600. எண்ணிலை இது ஒரு தன் நின்னிலை இதுவாம். அதான் ஆமா ஆமா அதான் பாட்டு 10. எண்ணிலை இது ஒரு தன்னிலை விட்டுபடிய எண்ணிலை இது. ஓகே. எண்ணிலை இது ஒரு நின்னிலை இது இதுவாம். நின்னிலை இதுவாம். இரு நிலைகளும் ஒரு நிலை என அறிவாய். முன்னிலை சிறிதுரல் இது மயல் உரலாம். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. முன்னிலை பின்னிலை முழுநிலை உளவாம். சரியா? ஓகே. இந்நிலை அறிந்தவன் எழுநிலை அறிந்து இந்நிலை அறிந்து அவன் எழுநிலை கடந்து அவன் எழுநிலை கடந்து இயல்நிலை அடைக என்றியம்பிய பரமே தன்னிலை ஆகிய நன்னிலை அரசே தனிராடராஜ என் சர்க்குணமணியே. என்ன சாமி நிலை இருக்குது? இவன் என்னது தம்பி? இந்த அவன் அறிந்த அவன் அங்கே அர்த்தம். ஓ அவன். ஓகே, முதல்ல வாங்க சாமி. எண்ணிலை இது அப்படின்னா ஆண்டவன் சொல்லலாம் சார். வரலாற்ற ஆண்டவன் சொல்லலாம். ஆண்டவன் வரலாறு சொல்றான். என்ன எண்ணிலை இது ஆண்டவன் சொல்றான். என் நிலை இது ஆண்டவன் சொல்றான். என் நிலை இதுன்னு சொல்றான். என் நிலை இது ஒரு நிலை. நீ அடைய நிலை இது. உருன்னா அடைய வேண்டிய அர்த்தம். ஒரு நின்னிலை நீ அடைய நிலை இது. அடைய வேண்டிய நிலை என் நிலை இது. நீ அடைய நிலை இது. 2 1 2 1 அது மாதிரியா? என் இது கடவுள். இப்ப நான் நீங்க வந்து கடவுளா இருக்கீங்க சார். உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சொல்றீங்க சொல்றேன்னா இங்க பாரு என் நிலை இதுப்பா. அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? நான் சொல்றேன் உங்களுக்கு. என் நிலை இது. நீ அடைய நிலை இதுதான். ஓ என் நிலை இப்படி இருக்கு. நீ அடைய வேண்டிய கடவுள் நிலை இருந்து அம்மைய மாதல் சாமி. இப்பதான் புரியுது. அது நீ அடைய நிலை இது. சரி நீ அடைஞ்சிட்டியானா ஒரே நிலை தானே. நல்லா பாட்டு சிக்கனா பாட்டுது. நல்லா கவனிங்க. இந்நிலை இது ஒரு நிலை இதுவாம். நீ அந்நிலை தான் அடைஞ்சிட்டியானா இருநிலை ஒரு நிலையா அறிவாய். அடைஞ்ச ஒரே நிலை தான். அச்சா அது முடிஞ்சு போச்சா? முன்னிலை பயன் வரலாம். முன்னிலை தன்னிலை முன்னிலை படர்கை. அதான் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். முன்னிலை நீன்னு சொல்றது. ஓ முன்னிலைனா நீ நன்னிலை தன்மைங்கிறது நான். முன்னிலை நீ. நீ சொல்றது நீன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா மயல் மயல் அது முன்னிலைன்னா முன்னிலை சொல்ற முன்னிலைக்கு பாருங்க. நீன்னு சொன்னீங்கன்னா மயல் மயக்கம். இப்ப இறைவனை பார்த்து நீன்னு சொன்னா மயக்கமா? பெருஞ்செனில இப்ப ஒன்னாது. ஓ நாம்னு சொல்லணும். ஆமா. ஆனா அதுக்காக வேண்டி முன்னிலை இருக்காது. முன்னிலை பிற முன்னிலை விடலாம். முன்னிலை ஒன்று பிற உண்மை என்ன தெரியுமா? தவத்துல முன்னிலை முதல் நிலை பின்னிலை அடுத்த நிலை முன்னிலை விடலாம். தவத்தில் விடலாம். இல்லைங்க. தவத்தில் முன்னிலை முதல் நிலை
ம் தவத்துல அடுத்த நிலை பின்னிலை, ம் அப்புறம் முழுநிலை, மொத்தம் முழுநிலை, முழுமையா முடிந்த நிலை. முடிந்த நிலை. தவத்துல உண்டு இதெல்லாம். ம் இந்நிலை, இந்த ஓ நிலை, இந்த நிலை. சாமி உரலாம், இது மயல் உரலாம். ஓகே, அதாவது சாமி முதல்ல இருந்து வரும். என்னோட நிலை வந்து இதுப்பா, நீ அடைய வேண்டிய நிலையும் இதுதான். ஓகே, இரு நிலையும் ஒரு நிலை ஆகணும். சரியா? அது இல்ல, ஆள் இல்ல. ம். நீ அடைஞ்சிட்டியானா ரெண்டும் ஒண்ணு. அடைஞ்சிட்டா ரெண்டும் உண்டு. ரெண்டும் ஒண்ணு இல்ல. இது தெரிஞ்சுக்கப்பா. அதில் முடிஞ்சு வச்சு. அடுத்து முன்னிலை சிறிதுரல். கொஞ்சம் கூட நீ முன்னுக்கு நீன்னு என்னை பத்தி நினைச்சிட்டேனாக்கா அது வந்து மயக்கம். அது மாயா. முன்னிலை பின்னிலை முழுநிலை உலகம். தவத்துல மொத நிலை, அப்புறம் அடுத்த நிலை, அப்புறம் கடைசி எல்லாம் உண்டு உண்டு. என்னது முத நிலை? என்னது? உட்காந்து புருவ மத்தியில பாத்துக்கிட்டே இருக்கிறோம். அனுபவிக்கிறது. ரெண்டாவது நாதம் அனுபவிக்கிறோம். கடைசியா அமுத உண்டே கலக்குறது. முடிச்சுப்போம். கலக்குறது. 3 ஸ்டேஜ் இருக்கு தவத்தலுக்கு. இந்த நிலையை தெரிஞ்சுக்கோ. இந்த நிலையை தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சு அவன் அங்க 7 நிலை கிடக்கணும். அவன் எங்கனது? அங்க தவத்துல 7 நிலை கடந்து. ஓ, 7 நிலை. இந்த நவநிலையில 7 நிலையா? ஆமா ஆமா. நவநிலை சமி விந்து நாதம் அதுல தானே. விந்து 7 நிலை கடந்து சொல்றா இல்லையா? நாதத்துல கணக்கு போடுங்க. இல்ல நாதம் வரணுமா? அதான் முதல்ல விந்து இல்லையா சாமி? உட்காருதான் உட்கார நிலையா அவளுக்கு? உட்காரு நிலையா? என்ன சாமி உட்காருது நிலையான்னு அசால்ட்டா? உட்காரதானே முடியலையே. என்ன சாமி அதுதானே முதல்ல உட்காந்தாதானே சாமி மத்ததெல்லாம் வரும். உட்காரவே இல்லைன்னா எப்படி வரும்? காடியை டிரைவ் பண்ணாதானே சாமி. பிளைட் கிளம்பினாதானே இந்தியாவுக்கே போக முடியும். பிளைட்டே கிளம்புதானே எப்படி? என்ன அனுபவங்க? இல்லைங்க சாமி இதுக்கெல்லாம் வேற கதைக்கு போடணும். இல்லைங்க வராதுங்க. உரைநடையில 436வது பக்கத்தை திறந்தாதான் இதெல்லாம் ஜெரிப்பிட்டு வரும். ஆஹ் 436. 436. சரி வாங்க சாமி. விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சம்மேளனம் சுத்தம் அதீதம். இப்ப வந்து விந்த விட்டுருங்கப்பா. நாதம் வந்து 1 2 3 4 5 6 7. உள்ளொளி புரியுதா? 7 ஆச்சா? கலந்தா கலக்கிறது அதுதான். அதீதம் தான் கலக்குறது. ஓகே சரி. எனக்கு என்ன கேள்வி, நான் ஏன் இந்த 1வது இதை விட்டீங்கன்னு கேக்குறேன். உட்காரு நிலை இல்லையா? உட்காருது நிலை எப்படி ஆகும்? என்ன சாமி உட்காருங்க? விந்துன்றது புருவ மத்தியில கவனம் வைக்கிறது. விந்துனா புருவ மத்தி தானே. நம்ம புரியுது. உட்காரு அவ்வளவுதான். நிலைங்க நான் தான் முதல்ல அனுபவம். நான் தான் அனுபவம். ஓ, இது அனுபவத்தை சொல்றீங்களா? அப்ப என்ன இங்க 7 நிலை வந்திருக்கு சாமி. எங்க 7 அனுபவம் வந்திருக்கு? நிலையில ஒவ்வொரு நிலை சார் 60 தான் மேல. ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. உள்ள எடுத்துங்க. உள்ள எடுத்துங்க. 8 சுத்தம் ஆண்டை பார்த்து வந்துடும். எப்படி இருந்தாலும் ஆமா. சுத்தம்னா என்ன? சுத்தம் அது இது 2 ஒண்ணுதானே. உள்ளொளி. சரி, எப்படி வந்தாலும் அதுதான். சரி, அப்புறம் சும்மா மறந்துறீங்க. நான் எங்க மறட்டேன் சொல்றேன். இல்ல சாமி, இப்ப வந்து இதுக்கு முன்னுக்கு இப்படி படிச்சோம், இதுக்கு அப்புறம் இப்படி படிக்கிறோம், ஏன் இதை விடணும் அப்படின்னு நான் கேள்வி கேட்கறது இல்லையா? கேள்வி கேட்போம். சோதித்து
அப்புறம் பாட்டுடுங்க. இல்லைங்க, இப்ப திருப்பி வாங்க, திருப்பி வாங்க. இப்ப எங்க இங்கே விட்டுட்டு இங்கே போயிட்டோம். இதாங்க பாருங்க, முன்னிலை பின்னிலை முழுநிலை உலகம் தவத்துல இருக்கு. இந்த நிலை தெரிஞ்சு, இந்த தெரிஞ்சு. இத தெரிஞ்சுக்க. தவத்துல முன்னிலை பின்னிலை முழுநிலைன்னு இருக்குப்பா. முதல்ல வர்ற அனுபவம், அப்புறம் பின்னாடி, அப்புறம் இது நிலைன்னு இருக்கு. ஆமா. தெரிஞ்சுக்கிட்டு இந்நிலையை அடைஞ்சுக்க. அங்க ஏழு நிலை கடக்கணும். எழுநிலை கடந்தே இயல்பா நிலைக்கு வந்துரு. ஓ, நீ இயல்பா இப்படிதான் இருக்கணும், ஆனா வேற மாதிரி இருக்குது இப்ப நீ. ஆமா, எப்படியே பாருவேன். இங்க பாருங்க சாமி, எந்நிலை இது ஒரு நெந்நிலை இதுவாம் இருநிலைகளும் ஒரு நிலை என அறிவாய். முன்னிலை சிறிதுருள் இதுமயல் உறலாம். நீ நானும் நீ வேற வேற நினைச்சுனா முடிஞ்சுது. ஆமா. முன்னிலை பின்னிலை முழுநிலை உழவாம். முன்னிலையும் பின்னிலையும் முழுநிலை எடுத்தோன்னு உனக்கு கிடைச்சிடாதுப்பா. முதல்ல ஒரு நிலை இருக்குது, அப்புறம் முழுசா இருக்குது. எடுத்த உடனே எனக்கு ஒண்ணும் வரலன்ட்டு நீ ஓவரா சீன் போடாத. இந்நிலை அறிந்தவன் எழுநிலை அறிந்து அங்கே அவன் அங்கே எழுநிலை கடந்தே விந்து நாதம் பரவிந்து பரநாதம், நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் அப்படியே கடந்து போறோம். சரியா? நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சம்மேளம் சுத்தம் அதீதம். அதீதத்துலதான் 7 நிலை கடந்தன அதீதம். அதுதான் ஏநிலை அடைக என்று இயம்பிய வரமே. தன்னிலையாகிய நன்னிலையரசே தனிநடராஜயன் சத்குரு மணியே. தன்னிலையாகிய நன்னிலை அரசே, அது என்ன சாமி? அவன் ஓ, நல்ல நிலை. சரி, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்றதுதான் இதான சாமி? அது வேற உலகில் நல்ல நிலை சாமி. உலகில நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேனாக்க காசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்றேன். இங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டேனாக்கா இறைவன் அந்த எண்ணிலை இது ஒரு நின்னிலை எண்ணிலையே நான் அடைஞ்சிட்டேன், அதானே சாமி? ஆமா, அதேதான். கடவுள் நிலை எறிந்து அம்மையமாயிட்டேன் சாமி, அதான் கதைங்க. அதே. ஆனா அந்த வழியில போகும் பொழுது நீ தவம் செய்யும் போது முன்னிலை இருக்குப்பா, பின்னிலையும் இருக்கு, அப்புறம் முழு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த முழு நிலை எப்படி வரும் அப்படின்னாக்கா, இந்த நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 7 நிலைய கடந்தனாக்கா நீ முழு நிலைக்கு வந்துருவாப்பா. அப்ப இடையில நில்லுங்க, இடையில சில நிலைகள் உனக்கு ஏற்பட்ட உடனே ஆணு பல்ல இழிச்சு எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுட்டு மண்ணாங்கட்டி மாதிரி உடஞ்சி போயிடாத. உங்க கற்பனை ஜாஸ்தியா போகுது உங்களுக்கு. ஏன் சாமி அப்படி கற்பனை பண்ணக்கூடாதுன்றீங்களா? போப்பான்றாரு, நீ பாதி விட்டுறாங்க. இல்ல சாமி, சொல்றேன். இப்ப பாருங்க, அவர் ஏன் சொல்லணும், முன்னிலை பின்னிலை முழுநிலைன்னு ஒண்ணு இருக்கு. முன்னிலை உனக்கு வச்சுங்க, ஒரு முன்னிலை உனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் வந்துருச்சு, உடனே ஓ கடவுள் என்ன இது பண்ணிட்டாரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீ ஆண்டத்துல ஆடுனாக்கா கொங்கணம் மாதிரி. கொக்கர நிலைத்தாயா கொங்கனாவா கொஞ்சோண்டு நெருப்புல எரிக்க தெரிஞ்சுன்னா என்ன ஆட்டம் போட்ட நீ. ஆனா ஒருத்தி வாடு வெட்டுறவ அவளா எங்கேயோ இருக்கிறான், உனக்கு அது கூட முடியல. அதான் சொல்றேன் சாமி, இது எதுக்கு அவரு சொல்றாருனாக்கா, முன்னிலை பின்னிலை முழுநிலை உழவாம், இது தெரிஞ்சுக்குங்கப்பா. முழுநிலை வர்ற வரைக்கும் ஆட்டத்தை போட்டுறாதீங்க. இதுதான் சாமி சொல்லுவாரு, சிறு வெளிச்சம் உண்டாகில் பல்லழித்து ஏமாந்திடக்கூடும் என்ன வருமே. எனக்கு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துடும் சாமி. அப்ப இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கிறதா, ஓ இது முன்னிலையா இருக்கலாம், இல்ல பின்னிலையா இருக்கலாம், முழுநிலைன்றது அவனை பார்த்து கலந்தாதானே, அது வரைக்கும் அடங்கு. ஓகே சாமி. 98 தானே சாமி இருக்கிறோம். 98 இறங்கி. ஆமா, 106 போங்க. 106 இங்க சாமி 106 இருக்கு 98ல. பாயிரையா? ஓ பாயிரமா? சுத்த சிவ நிலை 12.
நானே ம், ம். இந்த பாட்டத்தான் சாமி நான் சொல்ல போய் ஒருத்தவங்க கோச்சிக்கிட்டாங்க. சரி எங்க விடுங்க. என்னாச்சு? என்ன அவன் மறந்துட்டீங்களா? சரி விடுங்க, நான் சொல்றேன். நானே தவம் புரிந்தேன் நானிலத்தீர் அம்பலவன் தானே வந்தனை அம்பலவ அம்பலவன் தானே. சரியா? அல்ல அமரன் அல்ல அமரன் தானே சரிங்க. அம்பலவன் தானே தானே வந்தென்னை வந்து என்னை தடுத்தாண்டா. தடுத்தாண்டான். ஊனே ஊனே போ புகுந்தான் என் உளம் புகுந்தான் உயிர் உயிரில் போ புகுந்தான் கருணை கருணை. புரிந்து. என்ன சொல்றீங்க நீ சொல்ல போய்? ஏன்டாதான் எதுக்கு விட்டுருங்க. சும்மா சொல்லுங்க ஐயா, ஆர்வம் விடாதீங்க. யாரும் சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க நானே தவம் புரிந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது வந்து வினாவெடியில நடந்த கதை சாமி. வினாவெடி முத நம்ம அத 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்களேன். அப்ப நானே தவம் புரிந்தேன்னு வள்ளலார் சொல்றாரு. இல்ல அவரே தவம் புரிஞ்சிருக்காருன்னா நம்ம புரிய வேண்டாமா? ஏன்னா அவரு நிலைக்கு நம்ம அடையணும்னாக்க அவரே தவம் பண்ணிருக்காரு. அப்ப நம்ம தவம் பண்ண வேண்டாமா அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களும் ஆமா அப்படின்னீங்க. அத ஒருத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓ நீ வள்ளலாரோட பெரிய ஆளாளா நீ? அவரே தவம் புரிந்தாருன்னு அவரை மட்டும் தட்டுற, அப்புறம் நீ அவரோட பெரிய ஆளா அப்படின்ட்டாங்க. அந்த பொம்பளைக்கு என்ன பிரச்சனை தெரியல சாமி, முட்டையேறுன்னு ஏறுது. அப்புறம் நான் சொன்னேன், நான் மூப்பாயா கிட்ட நான் கேட்டேன். நான் எப்போது வந்து நான் கருத்து சொல்ல மாட்டேன். நான் வந்து கேட்டேன், சரியா நான் இப்படி சொல்றது சரியா ஐயான்னு தான் கேக்குறேன் அந்த வீடியோல. அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க வந்து என்ன இடையில பேசுறீங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் உங்களோட கருத்தை கேட்டு நீங்க ஒரு கருத்தை எனக்கு அனுப்பி விட்டீங்க ரெக்கார்ட் பண்ணி. அத போட்டு நீங்க இதை கேளுங்க அப்படின்னா பொம்பளை கேட்க மாட்டுது. கேட்காம இல்ல நான் அவரு சொல்றது இருக்கட்டும், அது மூப்பையா சொல்றதுலாம் இருக்கட்டும், நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு திருப்பி என்கிட்ட ஒம்புக்கு வருது. அது ஒரு சரி சொல்லுங்க. இப்ப எங்க நானே தவம் புரிந்தேன்னாக்கா நானே தவம் புரிந்தேன் தவம் பண்ணேங்கிறாரு. நானே தவம் பண்ணப்பா, தவம் பண்ண அடைய முடியாதுன்னு சொன்னார். நானும் தவம் பண்ணேன் நானே தீர்னா யாரு? உலகத்தார் உலகத்தாரலே நானும் தவம் பண்ணேன். அப்புறம் வந்து அவனை தானே வந்து எனக்கு தடுத்தான். நான் தான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்ன வந்து தடுத்துட்டு ஆண்டு கொண்டானா? அப்ப நான் தவம் படுக்கிற தடுத்தானா? இல்லைங்க, தடுத்து ஆட்கொண்டான்னு சேர்த்துலையா? ஆட்கொண்டாயா அவன்? இல்ல இங்க என்ன வருது, நானே தவம் புரிந்தேன் நான் நிலத்தில் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான். நான் தவம் புரிஞ்சுக்கிட்டே இருந்தேன், என்னை தடுத்து ஆண்டு கொண்டான். இல்லைங்க, ஏன் அப்படி வரக்கூடாதுன்னு கேக்குறேன். தப்பு வராது. அப்புறம் கேட்டா ஆண் கொண்ட பிறகுதான் தவம் பண்றது. அவன் தவம் சொல்லி கொடுத்தான். ஆட்கொண்டு அப்புறம் தான் அவன் தவம் சொல்லி கொடுத்தான். நானே தவம் புரிந்தேன் நான் நிலத்தில் முதல்ல சொல்றாரு. ஓ நானே தவம் புரிஞ்சப்பா. ஏன்னாக்கா அம்பலவன் என்னை வந்து தானே தடுத்தாண்டான். ஓ அப்படி படிச்சுக்கணும். அப்புறம் ஊனே உடல போந்தான், உள்ளம் போந்தான், கீழே போந்தான், கருணை புரிந்து. இது வந்து என்ன பாயிண்ட்னா, தவம் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. தவம் பண்ணதுனால பலன் என்னன்னா, ஏன் தவம் பண்ணேன், அவன் முதல்ல தடுத்தான். நானும் சொல்லி கொடுத்தான் தவம் பண்ணேன். என் ஊர்ல போந்தான், உள்ளத போந்தான், கீழே போந்தான், வேற பலன் இல்லை. சாமி அடுத்த பாட்டு பாருங்க. ஒன்றே சிவமென உணர்ந்தேன் உணர்ந்தாங்கு நின்றே மெய் ஞான நிலை பெற்றேன் நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன் திரு அம்பலத்தாடி பத்தியெல்லாம் பெற்ற பலன். பக்தி வேணும். இந்த பாட்டு இன்னும் இதா இருக்குது, பவர்ஃபுல்லா இருக்கு. பத்தியெல்லாம் பெற்ற பலன் அப்படின்னா பக்தி பக்தி பக்தியால லாபம். ஒன்றே சிவம் என உணர்ந்தேன் அப்படின்னா என்ன சாமி? ஒருத்தர் உணர்ந்துட்டேன். உணர்ந்தாங்கு நின்றே மெய் ஞான நிலை பெற்றேன். அது மெய்ஞான நிலை, உண்மையான ஞானத்தை பெற்றனா? ஆமா ஆமா. நன்றே மெய் சித்தி எல்லாம் பெற்றேன், நல்ல மெய்ச்சி எல்லாம் பெற்றேன். எப்போ? அம்பலத்தாடி
பக்தி எல்லாம் பெற்றவர். அம்பலத்தார் இருக்கானே, அதனால பக்தி எல்லாம் வச்ச பலம் இருக்குது. அம்பலத்தார் பக்தி வச்சு அதெல்லாம் 15 ஆமா. அப்படி எல்லாம் விட்டு நல்லா வரும் சார். அடுத்த பாட்டு பாருங்க. தூக்கங்கொடுத்தான் சுகங்கொடுத்தான் என்னுலத்தே ஏக்கம் தவித்தான் இருள் அறுத்தான். நல்லா இருக்க சமய கேட்க. தூக்கம் கெடுத்தான், சுகத்தை கொடுத்தான், ஏக்கத்தெல்லாம் போக்கிட்டான், இருளை நீக்கிட்டான், எல்லாம் அவன் செஞ்சான். நல்லாதான் இருக்கு. ஆக்கமிக தந்தான் என ஈன்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து. ஏன் வந்தான் அதான் கேள்வி. இப்ப ஏன் அவன் மகிழ்ச்சியா வந்தான்? நம்ம கிட்ட நம்மள பார்த்தா ஓடுறான் சவே. சவே துஷ்ட கட்டா தூர ஒதுக்குவாரு, நம்மள கட்டா ஓடுறான், அவரை கட்டா வர்றான். என்ன கதை இது? அடுத்த பாட்டு பாருங்க. இல்லைங்க சாமி, இதை எப்படி தருவா இருக்கு? அவனா வந்து எல்லாம் செய்யறான், மகிழ்ச்சியா வரான். ஏன் நம்ம கிட்ட வர மாட்டான் ஒரு கேள்வி வரல சார். இது வந்து என்ற தந்தையார் அதான் முதல்ல படிக்கிறீங்க. தந்தை ஆரம்பிங்க. என ஈன்ற தந்தையே என்று அழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து வந்து தூக்கங்கொடுத்தான் சுகங்கொடுத்தான் என்னுள்ளத்தே ஏக்கம் தவித்தான் இருள் அறுத்தான் ஆக்கமிகம் தந்தான். இல்ல என்ன கதை நாகசாமி? தந்தை வந்து நம்மள ஈன்ற தந்தை நம்மள்ட வந்து செவிலி தாயிட்ட கொடுத்துட்டு அவ எங்க இருக்கிறதே திரும்பி வரவே மாட்டேங்கிறான். ஒரு சமயம் நானே தவம் புரிந்தேன் அதனாலதான் வந்திருக்கிறானோ. இருக்க தானே வந்தேன்னே. சரி, அடுத்து வாட்டமெல்லாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மெய்ஞான நாட்டமெல்லாம் தந்தான் நலங்கொடுத்தான் ஆட்டமெல்லாம் ஆடுக நீ என்றான் தன் ஆனந்த பாடு என்று என்றான். வார்கழை பாடுக நீ என்றான் பரணி. வார்கழைனா என்ன? புகழா? அது பாதம், பாதம். ஓ, பாதத்தை பாடுக நீ என்றான் பரண். பரன்னா ஓ, நிறைய ஒகேபுலரி இருக்கு பைக்கன் சாமி. பரன் நிறைய ஒகேபுலரி இருக்கு, நிறைய சொல் வந்து தெரியுது நமக்கு. சுகம் எய்ந்து சுகம் பெற்று எப்படி எய்தற்கரியனாக்க பெறுதற்கரிய. சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தானே விளையாட்டு ஏற்றத்தால். விளையாட்டு ஏற்றத்தான் என்ன சமயம்? சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம். சுத்த வடிவங்கிறது சுக வடிவம். சுத்த வடிவம். ஓ, சுத்த வடிவம் தான் சுக வடிவமா? ஆமா. ஓங்காரத்தை பிரணவதேகம். ஓங்கார நித்த வடிவம் வந்து பிரணவதேகம். சித்தன் ஞான வடிவம் வந்து ஞானதேகம். இல்லைங்க. ஓ, இது ரொம்ப முக்கியமான கதை சாமி. கொஞ்சம் எழுதி வச்சுக்கோ. அப்புறம் இது ஞாபகத்தில் இருக்குன்னு நம்மளே நானே மறந்துடுவேன். சுத்த வடிவம் சுக வடிவம். சுத்த வடிவம் தான் சுக வடிவம்னா என்னது? சுத்த தேகம். அப்படி சொன்னது ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணு. சொன்னதேகம் ஒண்ணுதான். சொர்ண தேகமா? ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் ஓங்காரத்தோடைய வந்து பிரணவதேகம். பிரணவதேகம். ஓங்காரம் பிரணவம் இல்லையா? அதனாலதான் பிரணவ மந்திரம். அதான் பிரணவதேகம். சித்தனம் ஓர் ஞான வடிவம். ஞானதேகம். அது என்ன சித்தன் எனும் ஓர்? அதான் சித்து முடிஞ்சு வச்சு. சித்தனும் ஓர் ஞான வடிவம் இங்கு நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு. எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றதா? தான விளையாட்டுன்னா சித்து விளையாடுறதுக்கா?
சித்து இல்ல, ஆஹ் ஜீவாரண்யம் தானம். ஓ, தான விளையாட்டு ஏற்றத்தான் ஜீவ காருண்யம் செய்யதானா? அப்ப ஆமா என்ன சமயம் சொல்ல வராரு? அவர் வந்து கடவுளானதே நம்மளுக்கு எல்லாம் உதவி செய்யறதுக்கா அப்படி சொல்ல வராரா? ஆமா ஆமா ஆமா, ஆஹ் அதான் பண்ணிக்கிறாரு. எப்படி சமயம் அது? எப்படி எப்படி சொல்றீங்க? நம்ம இந்த மாதிரி இப்படி வாழ வச்சுக்கிறாரு, என்ன பண்றாரு? ஆஹ் அதான் வாழ வச்சுக்கிறாரு. அவர்தான் ஆலோசிக்கிறாரா? ஆமா. உம் சரி சாமி, சரி முடிச்சுக்கோ இதோட. 27 ஆஹ் 27 இதுல 27. இதுல 27ஆ? ஆமா. நானே தான் அறிந்தேன் நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால், நானே அருட்சித்தி நாடடைந்தேன், நானே அடியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன், இழையாமல் ஆடுகின்றேன் இங்கு. 3 பாட்டு இப்ப 3 முத பார்த்தமே. அதேதான் இங்க, அஹ் அதேதான் இங்க 3 அதான் முத பார்த்த சாமி. சுத்த வடிவம் சுக வடிவம், ஓங்கார நித்த வடிவம், சித்தனெனும் ஓர் ஞான வடிவம். இதுதான் வந்து இங்க வருது. அப்படியே 3 முத்தே சொல்றாரு. அப்ப சாமி, நானே தவம் புரிந்தேன், தவம் புரிஞ்ச சாமி, அவன் அருள் கொடுத்தான், அருள் சாத்தி நார் அடைஞ்சேன். அப்புறம்தான் வந்து அருள் வடிவம் அவை மூன்றும் பெற்றிருக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன்னாக்கா நீங்க தவம் புரியணும்னு சொல்ல வர்றாரா? இல்ல என்ன கதை? ஆமா, தவணதான் கிடைக்கும். அது மாதிரி இல்ல, சொன்னார் இல்லையா, ஐயா நாங்க சொல்ல பாருங்க, ஐயா அப்படின்னு சொல்ல பாருங்க. அதுல அந்த பாடல 3 தான் பெற்றதுன்னு சொல்றாரு. சுத்த வடிவம் சுக வடிவம், ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்க, சித்தனும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன். 3 வடிவம் அழியாதான் நீங்க சொல்றாரு. அது ரெண்டையும் வந்து அதோட கண்டினியூவேஷன் இங்க வருது. ஆமா, 3 அழியா வடிவம். அழியா வடிவம் அவைனாக்க மேல சொன்னதோ, அவை மூன்றும் பெற்றேன், அந்த 3மே அழியா வடிவம். ஆமா, பாட்டு போட்டா இந்த பாட்டு அங்கே போட்டுருந்தோம், மடையிலே போட்டாங்க. ஏன் அப்படி போட்டாங்க? அதான் பாட்டு படிச்ச அறிவு இல்லை. இந்த பாட்டு வந்து அங்கேயே போட்டுருந்தோம், அந்த இது பண்ணவங்க எப்படியோ போட்டாங்க, அதான் போட்டாங்க. நம்ம இப்ப பாக்குற உலகம் பாருமே, ஒரு பாட்டு ஒளி விடுது, அவங்க எல்லாம் போனோம். ஏன் அது மாதிரி ஒரே போட்டுலாம் அவங்க. ஆமா, அது பார்க்கல போட்டாங்க. புக் என்ன பண்றது, பாட்டு அப்படியே போட்டாங்க. யாருமே ஆய்வு செஞ்சு போட்டா மொத்தம் இந்த பாட்டை எடுத்து போட்டு புக்கு பண்ணா சரின்னு போட்டாங்களோ? அவ்வளவுதான். சரி, இத பாருங்க, இந்த பாருங்க. எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண, இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான். இதுதான் எவ்வுயிரும் சன்மார்க்கம் சங்கம் தனை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி. என்ன அர்த்தம் சொல்ல வர்றாங்க? எல்லாத்தையும் பார்த்து ஆரம்பிச்சுதான் அதெல்லாம் பார்த்தாரு. எல்லா பேரும் அதே மாதிரி அவர் செய்வார். என்ன செய்வாரா? ஆமா, நான் காண்பேன்னு சொல்ல, இனி காண்பேன்னு சொல்ல பாருங்க. எவ்வுயிரும் சன்மார்க்கம் அடைவித்து செய்விச்சு என் மார்க்கம் காண்பேன், என் மார்க்கம் இனி பார்ப்பேன். அவர்தான் அப்ப சொல்லிட்டாரு, நம்ம நிம்மதியா இருக்க வேண்டியதான். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி. அப்ப சேர்த்துட்டு வரல இப்போ என்ன எப்படி நீ வந்தீங்களா? அவர்தான் சேர்த்தாரம்ல. நான் வந்தேன். என்ன சாமி சொல்ல வரீங்க? நீதான் வந்தீங்களா? அதுதான் ஏதோ சேர்த்தாரம்ல. ஆமா, அவர்தான் சேர்த்தாரு. நான் எங்க வந்தேன்? அவர்தான் முத கொண்டு ஏன் வந்தனே தெரியல சாமி. ஏன் வந்தனே தெரியலையே, எதனால வந்தேன், என்ன காரணம்? எவையரும் சன்மார்க்கம் சங்கம் தனையடைய செய்வித்த. இப்ப உதாரணத்துக்கு சாமி வந்தேன், அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டுச்சு, 20 வருஷம் கேப் சாமி. 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் கேப்பு. அப்புறம் கொரோனா. அப்புறம் நம்ம 2 பேரும் ஏன் சந்திச்சுன்னே தெரியல. அது வேற.
அப்புறம் தான் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சோம். இன்னும் 13 பாட்டு சாமி. எத்தனை பாட்டு இருக்கு? 13. சரி வாங்க, இது சும்மா பார்ப்போம். சாத்திரங்கள் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போர்க்காட்ட நேராவோ, நேத்திரங்கள் சிற்றம்பலவர் திருவருட் சீர் வண்ணமென்றே முற்றிங்கறிந்தேன் உவந்து. அது நான் சொல்லிட்டா, சாத்திரம்லாம் இருக்குல்ல, வேதம் ஆகும் அதெல்லாம் தடுமாற்றம் தான் சொல்லுது. அதுக்கே சரியா தெரியல. சரியா தம்பி? சரியா சொல்லல, தட்டு மாறுது சொல்றதுக்கு கடவுளை பத்தி. நேத்திரங்கள் போர் காட்ட கண்ணு மாதிரி அது நேரா காட்ட முடியாது. நேத்திரங்கள் சிற்றம்பலவர் திருவருட் சீர். நேத்திரங்கள் 2 கண்ணும் கடவுளோட பாதம் என்று அறிந்தேன். எப்படி வேற எது சொல்றது வேண்டியது இருக்கா பாருங்க. சரி, இப்ப என்ன கேள்விடா, கண்ணு எப்படி காலாவது? கேள்வி, கண்ணு எப்படி காலாவது? மேல பாருங்க, அதனால கால் ஆரம்பம். ஓ, படத்துல 2 கண்ணு தான் பாதம். கோயில போனா ஓடி கல்ல ஊத்திக்கிறீங்க. கோயில போனா கற்பூரம் கட்டுறாங்கல்ல, ஆமா, கண்ணுலதான் ஊத்திக்கிறோம். ஓ சாமி, இந்த கோயில்ல கற்பூரம் கண்ணுல ஊத்திக்கிறதுக்குனாக்கா ஜோதிய பாடுறான்னு சொல்றாங்களோ? ஆமா, திவாகரம் பண்ணலாம் இல்லையா? ஜோதியில ஆண்டவன் காட்டுறான். ஜோதியில ஆண்டவன் காட்டிட்டு காட்டுறான். இந்த ஜோதியில கண்ணில் ஆண்டவன் பாடுறான்னு சொல்றான். ஓ, உன் வேலை இந்த ஜோதிய பாக்கணும்டா அப்படின்னு சொல்றான். நம்ம என்னமோ அந்த பவரை எடுத்து என் கண்ணுல ஏத்திக்கிட்டு அப்படியே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு, நான் அப்படிதான் நினைச்சேன். இல்ல, இறைவனுடைய சக்தியை என் கண்ணுல ஏத்திக்கிட்டு நான் இனிமே தெளிவா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுல சிம்பாலிக்கா என்ன சொல்றான்னாக்கா, ஜோதிய பார்க்க முயற்சி பண்ணுடா, ஜோதியை பார்த்து ஆண்டவன் பாடலாம் சொல்றான். ஜோதிய பார்த்தா ஆண்டவனை பார்க்கலாம் அப்படிங்கிறானா? அந்த மாதிரி படிங்க, ஏன் படிங்க, அப்படி அடுத்த பாட்டு பாருங்க. சாகா தலை அறிதல் வேண்டும், தனியருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலத்து அப்படின்னா அதுல 30 பாட்டு விட்டீங்க. 30வது சொன்னீங்களா? வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவரையீர், சூதாக சொன்னவளால் உண்மை வெளித்தோற்ற உரைக்கவில்லை, என் பயனே இவை. என் பயனே இவையா? என்ன பயனால? வேதாகமன்னு வீண்வாதம் பண்ற, வேதாகமத்தோட விளைவுனாக்கா அதனுடைய முடிவா, பலன் உனக்கு தெரியாது. சூதாக சொன்னதான் பொய்யோ? உண்மை வெளித்தோன்ற உரைக்கவில்லை. ஓ, இதுதான் சாமி, மண்ணை போட்டு மறைத்தார்கள் அப்படின்னு வருவேன். என் பையனோ இவன் சாமி. அப்ப அதை படிச்சுட்டு இருக்காரு. சரி சாமி, வேண்டாம், நீங்க இப்படியே போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண அடுத்த பாட்டு? சரி வாங்க, எங்க விட்டுறீங்க, எங்க விட்டுருக்குறீங்க சொல்லுங்க. என்ன பையன் சொன்னார்ல, அதான் படிக்கிறத விட்டுவிட்டு அடுத்து என்ன பண்ணாரு சொல்ல பாருங்க. சாகா கல்வியை தரத்தை தெரிஞ்சிக்க வேகாத கால் உணர்தல் வேண்டும், வேகாத கால உணர்ந்துக்க. ஓ சாமி, இந்த வேகாத கால் புருவ மத்தியில அதே ஒரு உணர்ச்சி, இந்த காத்து மாதிரி அடிக்கிறதுதான் உணர்ந்துக்கன்றாங்களா? ஆமா, அந்த வேகாத இப்ப நம்ம மூச்செல்லாம் தானே வருது சாமி காத்து. சாகாத கல்வி தரம்னா என்ன சாமி அது? அப்படியே வாங்க. தலை அறிதல் வேண்டும், அந்த வெப்பம். ஆமா, அறிதல் தனி வேண்டும், தனி அருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலத்து. உண்மை நிலைய அறிஞ்சிக்க இந்த பூமியிலேயே செத்து போய் மேல இல்ல, இங்கே செத்து போயிட்டு அங்க போயிட்டு நான் கடவுளோட போய் கலந்துருவேன்ட்டு இந்த குருடாலாம் விட்டுக்கிட்டு இருக்காத. அந்த குருடாதவதான் வேதாகமங்கள் விட்டுக்கிட்டு இருக்கு. இது உடனே கற்பனை வாங்க. அப்ப 32 போங்க, அடுத்த பாட்டு.
பொய் உரை என்றென்னுதிரேல் போமின் புறக்கடையில் மொய் உரை என்றென்னுதிரேல் மேவுமினோ ஐயனருள் சித்தியெல்லாம் வல்ல திருக்குத்துளவாமல் இத்தினந்தொட்டு ஆடுகிற்பான் இங்கு. பொய்யுரை பொய்ன்னு நினைச்சுக்கிட்டீனாக்கா புறத்துக்கடையில பின்னாடி போய்க்கப்பா. யாரெல்லாம் பொய் தர பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ. பொய்ன்னு சொல்றது மேல சொன்னதோ சாமி. மேல சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுன்னா புறத்தால போய்க்குப்பா. நீ எல்லாம் புறக்கால போ. மெய் நினைச்சா மெய் நடிச்சா எண்ணுதீரியல்னா மெய் நினைச்சா என்னன்னா மெய்யின்னு நினைச்சினாக்கா மேவு மீனோனாக்கா மேவுனா வா ஐயனருள் சித்தியெல்லாம் வல்ல திருக்கூத்து உழவாமல் தொட்டு ஆடுகிற்பான் இங்கு. திருக்கூத்து உழவாமல் திருக்கூத்து உழவாமலா குறையாமல் இங்க ஆடலாம். நீ ஆடலாம், இங்க வா, இங்க வந்து ஆடலாம். அப்படியே அடுத்த பாட்டியும் பார்ப்போம் பாருங்க. வான் வந்த தேவர்களும் மாலயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வள்ளியோடும் எம்பெருமான் இங்கு நடம் செய்வான் இனி. வான் வந்த தேவர்களும் யாரே? தேவர்கள் தான். மால் அயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில்னா எந்த வாசிப்படி? தேன் வந்த மங்கை. அது அவங்க நினைக்கிறாங்க இவனுக்கு ஆடுவாராம், அம்மாவோட ஆடுவாராம். அவங்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க வாசப்படல, இவர் ஆடுவாரா? அவரு சிவகாம வள்ளி வந்து இது சமயம் அருள் தானே. அது அப்புறம் இங்க போடுங்க, அருள்தான் நான் ஆடுவேன். ஏன் இப்ப தேவர்கள் எல்லாம் அங்க வந்து நீந்திட்டு இருக்கிறாங்க? என்ன கதை? நடனம் பார்த்து வராங்க. நடனம் பாக்கிறதுக்கு வராங்க. ஆனா தலைக்கடையில தான் நிக்கிறாங்க, உள்ளுக்கு உள்ள வர முடியாது. ஏன் பாட போறீங்களா? பாட்டு போறீங்களா? நான் ஒருத்தி அப்படின்னு கூசாமல் அதா அது இல்ல. சரி வேண்டாம் விடுங்க. ஓகே, எல்லா பாட்டும் நல்லாதான் இருக்கு. சரி விடுங்க, அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கு. சரி முடிச்சுங்க சாமி, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து மரண சக்தி உடம்ப காப்பாத்துறதுக்கு பக்தி வேணும். ஐயா பக்தி பண்ணிருக்கிறாரு, பக்தி நமக்கு விளக்கமா சொல்லிருக்காரு. எல்லா பாட்டும் பக்தி பாட்டு தான். நாம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். தெரிஞ்சு மக்களே நல்லா கவனிங்க, பொறுமையா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லது, நல்லா துணை இருப்பார். அதுதான் துணை, வேற யாரும் இல்லை. இதுதான் காப்பாற்றணும், காப்பாற்றுவார். நல்லா படிங்க, கவனிங்க, தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கல் அருட்பெரும் ஜோதி, ஜோதிலேசனம், ராமலிங்காவையும் ராமலிங்கம் ராமலிங்காவையும். ஐயா நன்றி. ஐயா தருணையா நன்றி. ஓகே சாமி, நன்றி சாமி, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. மக்களே நன்றி. திரு கரிமா செல்வம் நன்றி. நன்றி. ஓகே ஓகே சாமி, பாய் பாய்.